ஒரு சில விஷயங்கள் வந்து இலங்கையில் இந்த மழை காலத்துக்கு அப்புறம் போயின வண்டி இது நிசானில் ஒரு வண்டி இதெல்லாம் பேக்கேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சுருவோம். லயன் ட்ராக்கு பக்கத்தில் அதான் யானை சாணி நடுவில் இருக்குது. இப்போதான் காலையில் என்னப்பா தேன் மாதிரி ஊற்றி கூட சாப்பிடலாம் போல இருக்கு. இப்போ கந்தலாய் குளத்தில் வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். இதனால மக்கள் அந்த இலங்கையில் வித்தியாசமான அனுபவங்களை பெறுறாங்க. ஃபைனலி திரிகோணமலை ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து நம்ம கோயில் எல்லாம் உள்ள போயிட்டு அது 150 சின்ன வரும் தானே பூசா அப்படி செஞ்சா உடையும் கியூட்டா இருக்குல்ல எல்லாமே. கேஆர்எஃப் சார் கூப்பிட்டு வந்திருக்காரு. ரொம்ப அருமை, மனம் நிறைவா இருக்கு. இங்கே திருகோணேஸ்வரம் வந்தோம்னாச்சுன்னா 11:30 மணிக்கு நீங்கள் பூஜை வைக்க டைமுக்கு வந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸை தாண்டி வரும்போது பீச்சை பாருங்க. மானா பாருங்கயா, கரியா பார்க்காதீங்க. தமிழனா இருந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஸ்டோரிஸ் உங்ககிட்ட இருந்தே கேட்டோம். வணக்கம் காயலின் உறவுகளே. இலங்கையில் இருக்கோம். இலங்கையில் இருக்க சிகிரியா அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். நம்ம நண்பர்கள் நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறது 3வது நாள். அதாவது இலங்கையில் வந்ததுக்கப்புறம் 3வது நாளில் இருக்கோம். இந்த நாட்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் வந்த வேன் இது தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மூலமாக நம்ம மக்களை நான் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தனோ, எந்தெந்த இடத்துல என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சுற்றுலாவாக கூட்டிகிட்டு வர்ற ஒரு பிளானில் இன்றைக்கி வந்து 3வது நாள் வந்திருக்கோம். நேற்று சிகிரியா மலைக்கோட்டை, சிகிரியாவுடைய வில்லேஜ் சஃபாரி டூர் அதெல்லாமே பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அது வந்து அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்லேயே தெரிஞ்சுது. அவங்களுடைய ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தின விதத்தில் தெரிஞ்சுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னொரு சூப்பரான ஒரு இது கூட்டு போகிறோம். ஒரு சில விஷயங்கள் வந்து இலங்கையில் இந்த மழை காலத்துக்கு அப்புறம், புயலுக்கு அப்புறம் நாங்கள் போட்டிருந்த பிளானில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதிலும் முக்கியமாக நம்ம நுரேலியா எல்லா அப்படிங்கிற மாதிரியான ஊர்கள் சுத்தமாக நம்மளால் போக முடியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் இப்போ திருகோணமலை இந்த லிஸ்ட்டில் கிடையாது. ஆனாலும் இன்னும் ஒரு 100-150 கிலோமீட்டர் தூரம் போய் தான் திருகோணமலை ரீச் ஆகணும். அது பரவாயில்ல, நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி. ஏன்னா இதை பிளான் வந்து புயலுக்கு முன்னாடியே போட்ட பிளான். அவங்களுக்கு நல்லதாக ஏதாவது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக 150 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்லன்ட்டு திருகோணமலை தூரமாக போயிட்டு நாங்கள் அங்கே போய் சில இடங்களை சுற்றி காட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் கிளம்பிட்டாங்க. இது என்ன வண்டி? இது நிசானில் ஒரு வண்டி. இந்த வண்டி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 5 பேர். இப்போ நான் ஜாக்சன் 7 பேர் மொத்தம். இந்த வண்டியில் எல்லாம் பேக்கேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வச்சுருவோம். இங்கே இந்த இடத்துல அவங்களோட லக்கேஜ் வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ என்னோடய பேக்ஸும் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் லக்கேஜ் இருந்தாலும் இந்த சீட்டை கழட்டிட்டோம்னாச்சுன்னா நல்லா வைக்கலாம். ஸோ இன்னொரு கடைசி நேரத்தில் ஒரு ஆள் வர வேண்டி இருந்துச்சு. அவங்க வர முடியாததுனால இந்த சீட்டு அப்படியே இருக்குது. ஸோ இப்படி நல்லபடியாக ஒரு சொகுசான ஒரு பயணத்தில் அவங்கள வந்து இலங்கையை சுற்றி காட்ட போகிறோம். இன்றைக்கி இங்கேருந்து திருவண்ணாமலை போவோம். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம அந்த ஹோட்டல்லே கொடுத்துருவோம். அந்த ஹோட்டலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம். ஸோ ஹோட்டலில் கொடுக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு பதிவு பண்ணி சொல்கிறேன். அதை பார்த்துட்டு கோயிலும் பார்த்துட்டு வரலாம். கோயில் போகலான்றாங்க. அப்போ இப்போ டேரெக்டாக கோயிலுக்கு போகும். டேரெக்டாக கோயிலுக்கு போகும். அந்த பெரிய இது பெரிய கொப்பரையில் சிவன் தானே இவரும். அதனால சரி இன்னைக்கு கரெக்டா பிளானிங் வந்ததா, சரி இன்னைக்கு கோயில் போயிடுவோம். சரி அப்போ போயிடும் காலை. லயன் ட்ராக்கு பக்கத்தில் இது இப்படியே போய் பேக் சைடில் அந்த வழியாக போகும். அப்புறம் இந்த ஹைவேல சேரும். ஓகே ஓகே. வைல்ட் லைஃப் கிராசிங் அந்த யானை சாணி நடுவில் இருக்குது. நைட்டு வந்துருக்கு. எல்லாம் வைல்ட் லைஃப் கிராசிங்கில் போய்கிட்டு இருக்கோம். வனவிலங்குகள் கிடக்கும் இடம். யானை பஸ்ஸில் சாணி போட்டு வச்சிருக்கு. இப்போதான் காலையில் என்னப்பா அதுதான் யோசிச்சேன். தண்ணி கிராஸ் ஆகிருக்கு, எல்லாம் போயிருக்கு. இந்த பஸ்ஸு திருகோணமலை போகுது. நாங்களும் திருகோணமலை போகிறோம். அதான் இந்த ரூட் எல்லாமே கொஞ்சம் விசாரிச்சுக்கிறேன்.
எது டெஸ்ட்டுக்கு ஆமாம் கொண்டு போகல சாப்பிட்றதுக்கு தானே அதானே கவரு. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ஸ்டாப் போட்டிருக்கோம் இங்கே திருவண்ணாமலை போகிற ரூட்டில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தயிர் மாதிரி ஒரு ஐட்டம் கொடுக்குறாங்க. அது பார்க்க டேஸ்ட்டாக இருக்கும். நான் போன தடவை இங்கே வந்து சாப்பிட்ருந்தேன். ஆனால் அது வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. அந்த டைம் நான் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்தேன். இந்த டைம் வந்து அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கேர்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. தயிர் தான் நான் பானையில் வச்சு கொடுக்குறாங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க தயிர் ஒரு மாதிரி புளிக்க வச்சு. ஆனால் இனிப்பாக இருக்குது. ஆனால் லஸ்ஸியும் கிடையாது, நம்ம ஒரு லஸ்ஸி மாதிரியும் கிடையாது. அது தேன் மாதிரி ஊற்றி கூட சாப்பிடலாம் போல இருக்குது. இப்படி எல்லாம் ஃபுல்லாக பானையில் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த இது இருக்குல்ல, இது இதாக இருக்குது பாருங்கள். இப்படி பானை இருக்கா. இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்னு தெரியல. உதாரா கர்டு கண்ணாத்தாலே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உதாரா, இது பேர் உதாராவா? உதாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்ன என்ன மாதிரி ஃபீல் ஆகுது? ஆனால் அது தயிர் தான். ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம் சார் சொல்லுங்கள். ஆஹா பேஷ் காஃபி தேன் நல்லா இருக்கு. சூப்பர். ஒரு வித்தியாசமான ஒரு ஃபுட்டு. என்ன நல்ல உடம்புக்கு நல்லது தானே. குளிர்ச்சியாக சூட்டை குறைச்சிக்கிட்டு சாப்பிட மாட்டோம். இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. கந்தள குளம் வந்து மனிதர்கள் வெட்டினது குளம். இது இயற்கையாக உண்டானது கிடையாது. இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா இந்த பக்கம் இவ்வளோ பள்ளமாக இருக்குது. இங்கே தண்ணி மேலே இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ பள்ளமாக இருக்குது, கிட்டத்தட்ட 40-50 அடி பள்ளம். ஆனால் இங்கே இப்போ குளம் வந்து மேலே இருக்குது. அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக அது நிற்கிது பாருங்க. இதை உடச்சிட்டு இந்த பக்கம் வரல. ஆச்சரியமான ஒரு இடம் தான் கைஸ். இப்போ கந்தளாய் குளத்தில் வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். இதில் ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு, அதனால் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி குரூப்பை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த குளத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த குளத்தோட இது மட்டத்துக்கு இருக்குது. தண்ணி மட்டத்துக்கு ஒரு 5 அடி இல்லை 10 அடிக்கு பாலத்தில் இருக்குன்னு வைங்களேன். இப்போ மட்டத்துக்கு நிறைய தண்ணி இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலப்பரப்பு இருக்குது. இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் இது கிட்டத்தட்ட ஒரு 50-60 அடி பள்ளத்தில் இருக்குங்க. இந்த தண்ணிக்கு ஒரு டேம் மாதிரின்னு வைங்களேன். இது டேம் மாதிரி மறைச்சிட்ருக்கு. இந்த பக்கம் பள்ளத்தில் இவ்வளோ பெரிய நிலப்பகுதிகள் இருக்குது. ஒரு புவியியல் ஆச்சரியம் தான் இது. எப்படி நடக்கும் பாருங்கள். இவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயங்கள்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நமக்கு சிகிரியாவிலேருந்து திருகோணமலை போகிற ரூட்டில் இருக்குது. இது எங்களுடைய கொழும்பு டூர் பிளானில் கிடையாது. ஆனால் மத்திய பகுதி எல்லாமே கொஞ்சம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதுனால இந்த பகுதியில் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ராவல் பண்ணுற டைமில் இங்கே இருக்கிற இயற்கை அழகுகள், அந்த தயிர் கடை, இது எல்லாத்தையுமே காட்டிகிட்டே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இதனால் மக்கள் அந்த இலங்கையில் வித்தியாசமான அனுபவங்களை பெறுறாங்க. இப்போ நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இலங்கையில் எல்லாரும் பார்க்குற இலங்கையை காட்டாமல் அதுக்கும் அதிகமான இலங்கையில் எவ்வளோ அழகு இருக்குங்கிறத காட்டுவேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். நம்ம காயல் அட்வென்ச்சர் டூர் மூலமாக வந்த மக்களுக்கும் அதை காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் நம்ம ஊரில் உட்கார முடியாது அவங்களுக்கு? ஓகே ஃபைனலி திரிகோணமலை ரீச் ஆகிட்டோம். திரிகோணமலை 3.2 கிலோமீட்டர் இருக்கலாம். ஃபுட் சிட்டி தான் திரிகோணமலை. எல்லாமே இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது. இது இங்கே வந்து மழை பெஞ்ச அறிகுறி இந்த பக்கம் இல்லை. ஒரு வேளை பீச் சைடு இருக்குமான்னு தெரியல. கடைகள்லாம் நார்மலாக தான் இருக்குது. எந்த ஒரு தண்ணி கூட இல்லை பாருங்க. தண்ணியோ இல்லை அடிச்சுட்டு போன மாதிரியோ எதுவுமே இல்லை. மழை பெஞ்சிருந்தா கூட தேங்கி இருக்கணும் தண்ணி. அதையும் காணும். அந்த பார்க் இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேருந்த மாதிரி இருக்குது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை அப்படியே நல்லா இருக்குது பாருங்க. ஃபுல்லாக இயல்பு வாழ்க்கையில் தான் இருக்காங்க. இது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது 3/12/2025. அங்கே ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றோ அவரை தான் துரத்திட்டு வந்திருக்காரு. அப்படியா? 1675 கோட்டை கட்டினது. 400 வருஷம் ஆச்சு.
இதெல்லாம் இதெல்லாம் தமிழ் ஆளுகள் இருந்த ஆட்சி செஞ்ச இடம் குவார்டர்ஸ். இப்போ இவங்க ஹெட் குவார்டர்ஸ். இப்போ வந்து புத்தாக்கள்கிட்ட இங்கே உண்டு என்ன சொல்லுவோம் பார்ப்போம், ராவணன் வந்து அவங்களோட கடவுள்ன்ட்டு ஆயிடுச்சு. ஓ, அதனால தான் அவங்க சைவ கோயில் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுட்டு வராங்க. ஏதாவது இலைய வச்சு கொடுங்க. அதோட ஸ்பீடை நம்மளால பார்க்க முடியுது. நந்தி சிலை, திகிரி மலை, காவலர்கிட்ட அப்படின்ட்டுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இதுக்குள்ள காசு எறிஞ்சிங்கன்னா, சில்லறை காசு இருக்கு, அது எறிஞ்சிங்கன்னா அது சரியா அந்த தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா இப்போ நீங்கள் நினைச்சது நடக்கும். ஓகே கைஸ், அங்கே வந்து நம்ம கோயிலெல்லாம் உள்ளே போயிட்டு அதை சாமி கும்பிட்டுட்டு அதை கரெக்டாக 11:30 மணிக்கு பூஜை போட்டாங்க. ஸோ அதையும் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தால் நம்ம ஜெஸ்ஸி ப்ரோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் வந்துருப்பார் இல்லையா, ஜெஸ்ஸி ப்ரோ வந்தாச்சு. ஏன்னா அவர் 2 நாளாக வந்து அவர் வரல, ஏன்னா அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் வீடியோட ஆரம்பத்தில். ஸோ அவர் வந்து இப்போது ஃபேமிலியாக வந்திருக்கிறாரு நம்ம கூட சேர்ந்துட்டு. இப்போ அவர் வந்து முதன்மை கைடு மாதிரி எங்களுடைய காயல் அட்வென்ச்சர் டூர்ஸில் வந்து முதன்மை கைடு அவர் தான். ஜெஸ்ஸி இலங்கையை பற்றி ஜெஸ்ஸிக்கு அத்துப்படி, ஏன்னா இலங்கையில் உள்ள ஒவ்வொரு இடங்களும் அவர் போய் வீடியோ போட்ட இடங்கள். ஸோ அதனால் அந்த இடங்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ கஷ்டம் பண்ணி சில விஷயங்களை பண்ணணும், இந்த இடத்துக்கு போகணும். சில பேருக்கு இது ஆசை இருக்கும், இலங்கையில் குறிப்பாக இந்த இடத்துக்கு போகணும் நான், அப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறது, இது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கூட இருக்காது, பட் குறிப்பாக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அப்போ அது எப்படி போகலாம், என்ன மாதிரி பண்ணலாம், அங்கே போனால் என்ன ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே ஜெஸ்ஸிக்கு தெரியும். ஸோ ஜெஸ்ஸி நம்ம கூட இருக்கிறது பெரிய சப்போர்ட்டு. எப்படி ஜாக்சன் நமக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த ரூட் மேப்பெல்லாம் அவருக்கு ஜாக்சனுக்கு தெரியுமோ, அதேமாதிரி ஜெஸ்ஸி வந்து பயங்கரமான ஒரு டூரு விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ண ஆள். அதனால் நம்ம இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த கவலையும் இல்லாமல் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு, பாதுகாப்பாக சுற்றி பார்க்குறதுக்கு நம்மகிட்ட ஒரு பெரிய டீம் இருக்குது. அந்த டீம் மூலமாக தான் நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். ஸோ நீங்களும் புக்கிங் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் புக்கிங் பண்ணுங்கள். இலங்கையில் இருக்க ஒவ்வொரு இடங்களும் சுற்றி காட்டுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. போயிட்டு நம்ம இலங்கை கோயிலில் பார்த்துட்டு, கோயில் மூலமாக வந்து இங்கே இடங்களில் உள்ள பொருட்கள்லாம் பார்த்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மான்களுக்கு சாப்பாடு போடுற இடம் இல்லையா, அங்கே போய் பார்ப்போம் வாங்க. நீங்க இந்த ஐட்டம் ஷாப்கள்ல பாருங்க எவ்வளவு விற்கிறது. அதுதான் 3 மடங்கு வேலை. என்ன வேணா கொடுப்பீங்க ரேட்டு? அது 150 சின்ன வியாபாரம் தானே பூசா. இல்ல பூசா கம்மி பண்ணி பூசா 150 கூட நாட்டுக்கு 50 ரூபாய். அதுதான் பூசா. இது செஞ்சா உடையும். பாருங்கள், திருவண்ணாமலை கோயிலில் அன்னதான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதில் போடுற இடத்துக்கு பக்கத்தில் மான் பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய மான் குட்டிலாம் அந்த சாப்பாடை விரட்டி சாப்பிட்றதுக்கு நிற்கிது. க்யூட்டாக இருக்குல்ல எல்லாமே. அது சாப்பிட்றதுக்கு மான்கள் வந்திருக்கு, ஒரு 5-6 மான் வந்திருக்கு. இதில் இந்த மானுக்கு கொம்பு இருக்குது, குட்டி குட்டி மலை குட்டி க்யூட்டாக இருக்குது. இப்போ அன்னதான கூடம். ஓ சாரி சார், தெரியாது. கேஆர்எஃப் சார் கூப்பிட்டு வந்திருக்காரு, ரொம்ப அருமை, மனம் நிறைவாக இருக்குது. அதுவும் முக்கியது என்னென்னா, இந்த கோயிலோட திருவண்ணாமலை கோயிலில் அன்னதானம் சாப்பிட்றோம், ரொம்ப சிறப்பாக. தீபாவளி ரொம்ப சிறப்பு இன்னைக்கு. அருமை அருமை. சாப்பாடு எப்படி இருக்கு? அருமையாக இருக்கா? அருமையாக இருக்குது. நம்ம ஏற்கனவே கறியெல்லாம் இல்லை, கறியெல்லாம் முடிஞ்சுது. ஓ அப்படியா? கருப்பம் முடிஞ்சிட்டு. ஓகே ஓகே. அது என்ன கூட்டு? கத்திரிக்காய். ஓகே ஓகே, முடிஞ்சிருச்சு. ஒரு அளவு தான் சாப்பாடு. இதுதான் அன்னதான கூடம். இங்கே தான் வந்து பூஜை முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுக்குறாங்க மக்களுக்கு. சாப்பிட்டுட்டு நம்ம சுத்தமான இடம், நல்ல அருமையான ஒரு விஷயமா இருக்குது.
கண்டிப்பாக நம்ம வந்தோம்னா இங்கே திருக்கோணேஸ்வரம் வந்தோம்னாச்சுன்னா 11:30 மணிக்கு நீங்கள் பூஜை வைக்க டைமுக்கு வந்தீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு அப்படியே அன்னதான கூடத்தில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம். மான்களுக்கு சாப்பாடு நம்ம கையால் கொடுக்குற மாதிரி இருக்கும். செம்ம ஹாப்பியான ஒரு விஷயம். வந்த இடத்துல ஒரு அருமையான மகிழ்ச்சியான செய்தி. ஏன் கொடுங்க, குழந்தைக்கு தானே. மச்சானுக்கு மாப்பிள்ளை ஊற்றி விடுறாப்புல. எங்க அம்மா கேமரா ஓகே கேஸ், அங்கே வந்து அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது என்னப்பா விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் இருக்கிற ஒரு மியூசியம். ஆமாம், ஆர்மி மியூசியம்பாங்க. அந்த ஆர்மி மியூசியத்துக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம். இப்போ இடையில வந்து அது பீச் இருக்குது. பட் இந்நேரம் வெயில், சரியான வெயில். கொஞ்சம் ஈவினிங் நேரம் பீச் பக்கம் போனோம்னா கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும். அதனால் இப்போ போயிட்டு வெயிலில் நான் மண்டை சூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி மியூசியம் போகிறோம். அங்கேயும் எல்லாம் மரங்கள் இடத்துல இருக்கிறதுனால சேஃபாக இருக்கும். இப்போ அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயாச்சு. அட்டகாசமான என்ட்ரன்ஸுங்க. எவ்வளோ பாடுபட்டாலும் இந்த என்ட்ரன்ஸை மாற்ற மாட்டாங்க போல இருக்குது. நல்லா இருக்குது. அப்படியே என்ட்ரன்ஸை தாண்டி வரும்போது பீச்சை பாருங்க, அமைதியான பீச்சு, வலையே இல்லாத பீச்சு. கடற்கரை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அந்த பக்கத்தில் கோவா, கேரளா மாதிரி அழகான ஹில் டாப்லாம் இருக்குது. அதுக்கு ஓரத்தில் அப்படியே பே இருக்குது பார்த்திங்களா. அந்த பேயில் வந்து தண்ணி வர்றது, இதில் ஸ்னார்க்லிங்கு, அப்புறம் சில அட்வென்ச்சர் விஷயங்கள்லாம் இந்த இடத்துல பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம், சரிங்களா. இப்போ வந்து அப்படியே நம்ம மியூசியத்துக்கு போகிறோம். நாங்கள் மான்களுக்கு உணவு கொடுக்க வந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லாம் என்ன கதை அப்படின்னாச்சுன்னா, மான்கள் இதில் வந்து எப்படியும் ஒரு 100கணக்கான மான்கள் இருக்கும். ஆனால் என்னென்னா, இப்போ வந்து இலங்கையில் காய்கறிகளே இல்லைல்ல. இப்போ வந்து ஃப்ளட்டில் வந்து காய்கறிகள் பயிரிடுறது எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால் காய்கறி இல்லாதனால இங்கே வந்து நம்ம காய்கறி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இல்லை, மாங்காய் மட்டும்தான் இப்போ இவர் வச்சுருக்கிறாரு. மற்றபடி எதுவுமே இல்லாதனால மான்கள் எதுவுமே இல்லை. 1-2 மான்கள் தான் இந்த பாருங்கள் விட்ட கூட சாப்பிட்டுட்ருக்கு. இது வந்து மான்களுக்கு உணவு போடுற ஒரு ஃபேமஸான இடம். ஆனால் எதுவுமே இல்லாதனால இப்போது ஒரு சில மான்கள் மட்டும்தான் இருக்குது. நல்ல அருமையான மான். ஓ, நல்லா க்யூட்டாக இருக்குல்ல, வாங்கி சாப்பிட்டுட்ருக்கு. ஆனால் இங்கே உள்ள மான்களுக்கு பெரும்பாலும் கொம்பு இருக்குது. ஆண் மானுக்கு மட்டும் கொம்பு இருக்கணும், பொண்ணுக்கு கொம்பு வராது. ஓகே ஓகே. அதனால தான் இங்கே இந்த இடத்துல முழுக்கவே மான்கள் நிறைய கூட்டமாக இருக்கும். பட் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. இது மட்டும்தான் இப்போதைக்கு இலங்கையில் அதாவது திருவண்ணாமலையில் இருக்கிற குறைபாடு. மற்றபடி மழை பிரச்சனை எதுவுமே இல்லை. நல்ல வெயில் அடிக்குது. மழை காலத்தில் எப்படி இருந்துச்சு? இல்லை, இந்த வந்துருக்குல்ல தண்ணி. ஓகே ஓகே. ஓ சூப்பர். இதாவது மான்களுக்கு உணவு கொடுக்குற இடம். நிறைய மான்கள் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி அங்கங்கே ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கு. அருமையாக இருக்குது பாருங்க. மாறிடுச்சு. என்ன மரக்கறினா காய்கறி இல்லாத இதை ஏமாற்றி கொடுக்கணுமா? ஏன்னா ஒரே நேரத்தில் கொடுத்தா ஒரே இதில் டப்பாவில் சாப்பிட்ணும். இந்த இதோட உதடு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதான் கறி கேட்குறாங்களோ, கறி கொடுக்கணும். ஆளப்பாயிங்களா, மானா பாருங்கய்யா, கறியாக பார்க்காதீங்க. கையில் பிடிக்கிட்டு போய் பாருங்க. ஆனால் உடறது தான் சாஃப்டாக இருக்குது. பல்லு கடிச்சதுன்னா இப்போ ஓட்ட விழுந்துடும். எங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கு அப்போ கையில் வச்சு கொடுப்பாங்க. அப்படியா? ஆமாம், எனக்கு அது மாடு பிடிக்கும். ஓ இப்படி. ஆமாம், சாப்பிட்றியா சொல்லும். எப்படி வச்சு நான் ஃபோட்டோத்தை பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்களா? எனக்கு மாடு ரொம்ப பிடிக்கும். வேற இல்லையா? 3 பேர் தான் இருக்காங்க. இந்தடா உங்கள் சொந்தக்காரங்களாம் எங்கப்பா? நீங்கள் உள்ளூர் தானே? கீழே வந்து சாப்பிட மாட்டியா? இந்த பொடியன் அப்படியே சின்ன குழந்தை நம்ம முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கு. இரு மானுக்கு கொடுக்க முடியாது, ஓடிடும் அது. இந்த மாதிரி மான் நிற்காது. ஆட்டுக்குட்டி கொடுக்கலாம் இப்படி. ஆட்டுக்குட்டி கொடுக்காம கொடுப்போம்.
இப்போ கொஞ்சம் புத்தர் பிரச்சனை ஒன்று வந்துச்சுங்க. ஒரு பார்க்கில் புத்தர் சிலை வச்ச பிரச்சனை. ஸோ அது இந்த இடத்துல தான் வந்துச்சு. இது வந்து இலங்கை முழுக்க ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்திச்சு. அந்த புத்தர் சிலை தான் அது. போலீஸ் பாதுகாப்போடு வச்சுருக்காங்க அந்த புத்தர் சிலை தான். ஸோ அது அந்த இலங்கையில் திருப்பி ஒரு இனவாதம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த புத்தர் சிலை வச்சிருக்கு. சிங்களத்துக்காரங்க தானே அதிகமான மக்கள் தொகையில் இருக்காங்க இங்கே. ஸோ அவங்க சொல்கிறது தான் இங்கே நடக்குது. அது ஆக்சுவலி தமிழர்கள் வாழ்கிற பகுதி தானே. இல்லை பார்க்கில் கொண்டு போய் புத்தர் சிலை வைக்கிறது அவங்களுக்கு தமிழர்களுக்கு பிடிக்கலை. அந்த பார்க்கு இங்கே தான் திருகோணமலை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூவாக போச்சு போன வாரம். அந்த இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த புயல் வந்துருச்சு. அந்த இஷ்யூ அப்படியே அமுங்கிட்டு என்னப்பா இல்லை அது பெரிய இதாக பேசி அது ஒரு முடிவுக்கு கோர்ட்ஸில் கேஸ் கொடுத்தாரு. ஓ அது அமுக்கக்கூடிய விஷயம் இல்லை, அமுங்காது. சரி அண்ணா வந்து கலைஞ்சு போயிட்டார் பார்த்து. ஓகே, இப்போ வந்து நம்ம விடுதலை புலிகள் பயன்படுத்தின ஆயுதங்களை போய் பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருக்குது எல்லாம். நான் இதுவரையில் அதை இந்த மாதிரிலாம் பயன்படுத்தினாங்களான்றது பார்த்ததே கிடையாது. நான் நினச்சிக்கிட்டேன் அப்போது எப்படி இவங்க இப்படிலாம் பண்ணாங்க எப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு பார்க்கும்போது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது எல்லாமே. இன்னும் நிறைய பொருள்கள்லாம் இருக்கிற போது ஏதோ காட்சிக்கு கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. பார்த்துட்டு வந்தோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ. ஆனால் இங்கே போய் பார்க்கும்போது சுற்றுலா வந்த மாதிரி தெரியல. எனக்கு நரம்பெல்லாம் புடைக்குது. அந்த ஒரு உணர்வு ஏற்படுது இங்கே வந்த பிறகு. சுற்றுலா ஏற்படுத்தின உணர்வு இல்லை, நம்ம தமிழ்ன்ற உணர்வு தானாகவே எழுச்சி வருது எங்களுக்கு. இதை எங்களுக்கு காமிச்ச கேஆர் பகம் ஜெசி ப்ரோகம் மிக்க நன்றி. மேடம் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? இல்ல அவங்க சொல்லிட்டாங்கல்ல. இல்ல நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்துருக்கீங்களா? இல்ல நாங்க எதிர்பார்க்கல. நானா நிஜமா எதிர்பார்க்கல. சரி ஏதோ துப்பாக்கில வச்சிருக்காங்க, கன் எல்லாம் பார்க்கலாம், அவங்க யூஸ் பண்ண கண்ணை பார்க்கலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. சரி போய் பாப்போமே, இதுவும் பாப்போம் சொல்லிட்டு உள்ள போனோம். ஆனா ரியலா பாக்கும்போது ஒரு சிலிப்பு வருது. நார்மலாவே வந்துருச்சு. அதுவே எல்லாம் பார்த்து ஃபினிஷ் பண்ணிட்டு லாஸ்டா ஒரு பிக்சர் மூவி பாக்கும்போது ஓகே. இலங்கையில வந்து தமிழருக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காங்கன்றது இதுல பார்த்தா 100% கான்ஃபிடென்ட்டா எனக்கு தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு கஷ்டம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல இத பார்த்தாவே அவங்க கஷ்டம் வந்து அதுலயே தெரிஞ்சு போகுது. அவங்க தப்பான ஒரு விஷயம் அப்போ செய்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் மனசுல டச் ஆகுது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்மலாம் எவ்வளவோ புண்ணியம் செஞ்சிருக்கோம். எவ்வளவோ அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து சொல்லுங்க. அதேதான் அவங்க சொன்னது எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. பஸ் ஒரு தமிழனா இருந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஸ்டோரிஸ் உங்ககிட்ட இருந்தே கேட்டோம். ஸோ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்புறம் உங்க வைஃப் சொன்னது இதெல்லாம் அவங்களே அந்த இதுலயே போர்ல இருந்திருக்காங்கன்ற போது அந்த ஸ்டோரிஸ்லாம் ரியலாக கேட்கும் போது ஐயோ அந்த சுச்சுவேஷன்ல நம்ம இருந்தோம் எப்படி இருந்திருப்போம், இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி போராடி இருப்பாங்க, இதெல்லாம் நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. அதெல்லாம் நினைக்கும் போது இப்படி இல்லாம இப்படி கொடூரம் ஒரு அமைதி பூங்கா தான் பார்த்திருக்கோம். இதெல்லாம் நேரா இதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஒரு அமைதி பூங்கான தமிழகத்துல இருந்து வந்திருக்கோம். அதுதான் நான் அவகிட்டயே சொல்லிட்டு வந்தேன். என்ன நம்மளாம் இதெல்லாம் பார்க்கல, நம்மளாம் வெறும் கேட்டிருக்கோம், படத்துல பார்த்திருக்கோம், அவ்வளவுதான். இதெல்லாம் நேர்ல இருந்தவங்க அதான் அவங்ககிட்டயே நான் அவ்வளவு கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பொசிஷன்ல இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ஒரே ஒரு குண்டு M10 குண்டுன்னு கார்பரேஷன் மேல விழுந்ததை தான் நம்ம இன்னைக்கும் வரலாறா சொல்லிக்கிட்டு இருக்கோம். சைனா இந்த தவறா விழுந்துச்சு, அதுவும் அவங்க நம்மளை அடிக்கணும்னு விழல. தமிழ்நாட்டுல இதுதான் நமக்கு அதிகபட்சமான ஒரு ஆபத்துன்னா எந்திரத்தை வச்சு, அதாவது துப்பாக்கியை வச்சு. இங்க பாருங்க முழு நாடுமே இப்படி பாடுபட்டு அவர் சொல்லிட்டார். நம்ம அந்த பொசிஷன்ல தான் நம்மளும் அந்த பீரங்கி எல்லாம் எடுத்துருப்போம் அந்த டைம்ல. அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துரும். ரொம்ப நன்றி. இடம் நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. லேடிஸ் யூஸ் பண்ற கண்ணெல்லாம் தனியா அழகா சேஃப்டியா அத பாதுகாத்து வச்சிருக்காங்க. இதுல வந்து அந்த ஹார்பர், நேச்சுரல் ஹார்பர் பார்த்தோம். ஆமா ஆமா, இதெல்லாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான வேர்ல்டுல வந்து 2 இடம்னு சொல்லியிருக்கீங்க, அது ஒரு இடம் பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய விஷயம். இன்னொன்று, நான் தமிழன்றதுனால சொல்லலை, எந்த ஒரு மதத்தில் எந்த ஒரு இதில் இருந்து வந்திருந்தாலும் இதெல்லாம் நடந்துடக்கூடாது. தமிழனுக்கு அது யாருக்கும் நடக்கக்கூடாது. தமிழனுக்காக தமிழ்னு சொல்ல வரல. அது யாருமா இருந்தாலும் இது மாதிரி எந்த ஒரு ஆளுக்கும் எப்படியுமே எந்த ஒரு காலத்துலையும் நடக்கக்கூடாது. கண்டிப்பா சார். அதுக்கு நான் ஆண்டவனோட வேண்டிக்கிறேன். ரைட் சார், ரொம்ப நன்றி. ஓகே கைஸ், நான் வந்து உள்ளே போகலை. ஆனால் ஜெஸ்ஸி ப்ரோ வந்து பக்காவாக உள்ளே போய் ஒவ்வொரு வரலாறையும் சொல்லிட்டு வந்துட்டாரு. அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நான் எங்கள் பிளானில் இல்லாத ஒரு இடமா வந்தாலும்
என்னவோ நினச்சேன். திருகோணேஸ்வரர் டெம்பிள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அங்கே மானுக்கு சாப்பாடு கொடுத்ததும் பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விடுதலை புலிகள் பயன்படுத்தின ஆயுதங்களை காட்டினதும் பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் உண்மையில் ரொம்ப ஒரு தரமான ஒரு டூராக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மத்தியானம் லஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன இடத்துக்குலாம் போக போகிறோங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டே டியூன்டாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானும் டிங் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இலங்கைக்கு யாரும் போகணும்னு ஆசைப்பட்டுனா, உங்கள் நண்பர் ஆசைப்பட்டாலும் சரி, நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கொடுங்க. அதேமாதிரி இந்த வீடியோவை அவங்க நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? பாய்.